க்ரீன் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக எக்ஸாக்டாக ஹோட்டல் ஸ்டைல் இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், புதினா சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா உடச்ச கடலை. ரொம்ப வேண்டாம், ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சால்ட், கர்ட், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. தண்ணி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா கொத்தமல்லி புதினாவில் கர்டில் எல்லாம் தண்ணி இருக்கும். ஸோ இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வேறு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துருக்கேன், சீரகத்தூள் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. ஸோ இது மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலாலாம் சேர்க்கலாம். சாட் மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆலு பரோட்டாலாம் ட்ரை பண்ணிங்கன்னா, எந்த பேட்டி டிக்கா என்ன பண்ணாலும் இந்த சட்னி வந்து க்ரீன் சட்னி, மின்ட் சட்னி என்னென்னமோ சொல்லலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.